கேருங்கிறது உங்களுக்கு அந்த பிராண்ட் பற்றி தெரியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2000லேருந்து இருக்கிறோம். நான் சர்டிஃபைட் ட்ரைக்காலஜி கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளினிக்ஸாக கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம், டி நகரில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 7 ஸ்டேட்ஸில் 83 கிளினிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது எல்லா கிளினிக்கில் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொரியன் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக இங்கிருந்து கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ற ஒரு இப்போ இது பார்த்துட்டு அந்த ட்ரெண்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நானும் மிஸ்டர் முகுந்தன் சிஇஓ ஆஃப் வீக்கே நாங்கள் மற்ற டாக்டர்ஸோட டீமோட கொரியாவுக்கு போய் 10 days ட்ரைனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே தொடங்கியிருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, ஆந்திராவில் ஜூப்ளி ஹில்ஸில் வரப்போகுது, அதே மாதிரி பெங்களூரில் சதாசிவ நகரில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே இது வரப்போகுது. இது வந்து 1 day treatment, but transformation you can see the difference within 90 days actually. So இதில் வந்து 7 lasers and 7L plus 3D equal to Korean beauty அப்படிங்கிற ஒரு இது ஈக்குவசேஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது வந்து மிஸ்டர் முகுந்தன் இன்னும் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. So thank you ma'am. So sir, something about the unique Korean beauty concept sir. So அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கொரியன் பியூட்டின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே 99% இங்கே இருக்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்போம். இன்றைக்கி இன்ஸ்டா திறந்தாலே ஏதாவது ஒரு வகையில் வந்து கொரியன் பியூட்டியை வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் ட்ரெண்டு தான். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 100 years ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரியாக வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் மாறினே வரும். ஒரு 70 years முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப் தான் வந்து பியூட்டியோடைய ஹப், எஸ்பெஷலி ஃப்ரான்ஸில் தான் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து அது யூஎஸ்க்கு மாறி கொஞ்ச நாள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து ஈவன் இந்தியா கூட ஒரு பீரியட் விட்னஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பியூட்டி க்ரௌன் வந்து இட் இஸ் சிட்டிங் இன் கொரியா. ஸோ கொரியன் கிளாஸ் ஸ்கின்ன்றது இன்றைக்கி பல பேருடைய ஒரு கனவாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த கே பியூட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ கே பாப் அது இதுன்ட்டு நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி கொரியன் சேனல்ஸ், கொரியன் பாப் இதுலேயே மூழ்கி கிடக்குறாங்க. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி டெக்னாலஜி ஆகிடுச்சு. கே பாப் பார்க்குறவங்க கே பியூட்டிக்கு வர்றதும், கே பியூட்டிக்கு இருக்கவங்க கே பாப் பார்க்குறதும். ஈவன் எங்கள் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் வி ஆர் ஒன் ஆஃப் த பயனர்ஸ் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக எங்கள் பிராண்ட் இருக்குது. பிரபா மேம் சொன்னாங்க, ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, எங்களுடைய விஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக மேமோடைய விஷன் எப்பயுமே என்னென்னா, எந்த ஒரு விஷயம் இந்த ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில், இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது வந்து நம்மளால தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இதை ஒரு ஒரு கிரீடினஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் கண்டிப்பாக இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. பட் இதுக்காக நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, எங்களுடைய டைம், நிறைய டைம் வந்து ஈவன் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைமில் கூட வி யூஸ் டு ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரியில் இருக்க டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கொரியன் பியூட்டியும் பண்ணணும் அப்படின்ட்டு வி ட்ராவல் டு கொரியா. அங்கே ஒரு 10 days இருந்து ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம். ஈவன் எங்களுடைய டாக்டர்ஸ் பேனல் வந்து அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 9 months டைம் எடுத்தது. அந்த 9 monthsல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து கொரியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும், இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா, இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்கள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபைனலாக எண்ட் ஆஃப் 9 months ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ரெடி பண்ணாங்க. எங்களுடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா, அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் எங்கள் இதில் இருக்காங்க. டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்கின் லெவல்ஸ் எப்படி இருக்கும், என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த லெவலில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னான்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 monthsக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, திஸ் இஸ் ரெடி. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது தோ இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமைசபிள்.
இன்றைக்கி வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து ஒன்றாலும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொரியா வந்து அந்த ஹப்பாக இருக்குது. யூஎஸில் இருக்கவங்களோ, யூரோப்பில் இருக்கவங்களோ, ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களோ எல்லாம் வந்து கொரியாவுக்கு ஃப்ளை பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் இனிமேல் வந்து அதுக்கு நெசசிட்டி இருக்காது. அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கு மேலே கிளினிக்ஸ் இருக்குது சியோலில், இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளினிக்ஸு. See, on the policies la வந்து the social media platforms வந்து they have to have ஒரு மாதிரி you know, like you have to say that it's an ad or this is not your product. அதுதான் சொன்னேன், இவங்க வந்து ரீசர்ச் பண்ணது is the biggest plus. எனக்கு ஒரு கஸ்டமரா who's interested in skin care, who's interested in like different treatments, எனக்கு எப்போதுமே ஒரு பயம், கொரியா ஓகே போயிடலாம், நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் பண்ணிக்கலாம். பட் once you go there, there is a language barrier and also a lot of the machines, எல்லாமே the research is on Caucasian skin. So I will not feel comfortable என்னோட ஸ்கின் டைப்பில் என்ன மாதிரி செட்டிங் போட்டால் எனக்கு ஸ்கார்ஸ் வராமல், எனக்கு மற்ற இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஐ வுட் வாண்ட் a trusted team. And இவங்க 22 years businessல இருக்காங்க. So I would trust someone like them to have the right procedures available for my skin tone. So இவங்க சொன்ன மாதிரி they have spent a lot of money just on the diagnosis. So they're not just relying on the doctors. So you know, I can trust that the brand has done their R&D and I trust the machines that they have selected. So நான் இங்கே வரும்போது I'm coming for the technology. I'm not coming for a specific doctor. இப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறேன்னா I'll only stick to that term because அவங்களுக்கு என் ஸ்கின் டைப் தெரியும் and all of that. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு the more you do these treatments, மேக்கப் இன்னும் அழகாக உட்காரும். You don't have to put so much product. லைட் முன்னாடி நிற்கும் போது இட்ஸ் ஸோ நைஸ். இப்போ உங்கள் கேமராஸே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. பட் த கிளாரிட்டி ஆன் இட், இப்போது ஆன்லைன் யாராவது பார்த்தாங்கன்னா they won't be able to tell இது ஒரு பெரிய ஸ்டாண்ட் வச்சு கேமராவில் எடுத்திருக்காங்களா இல்லாட்டி கையில் பிடிச்சி எடுத்திருக்காங்களான்னு. ஸோ இன் ஆல் ஆஃப் தேட் I feel as technology is improving, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், all of these treatments really help with your makeup and everything also looking nice. நீங்களே பாருங்களேன், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் வாண்ட்ஸ் செல்ஃபீஸ். நம்ம பண்ணுற ஒவ்வொரு அக்கேஷனும், இப்போ வீக்கெண்ட் வந்தாலே எங்கே போய் நல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் போட்டால் நம்ம எங்கேயோ ஏதோ பண்ண மாதிரி இருக்கணும் தான் எல்லாரும் வெளியில் போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து people are enjoying the attention they get on social media. They're enjoying the attention from friends and family. இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது, வைட்டனிங் இருந்தது. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. பட் இதுல பியூட்டி என்னன்னா தட் வைட்டனிங் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சு நான் பார்த்தது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஏஜிங் இது ரிலேட்டடா வந்துட்டாங்க. ரிங்கிள்ஸ் இங்க இருக்கோ, இங்க சாக் இருக்கோ அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி டயக்னோசிஸ் சொல்றோம் இல்லையா, ஈவன் வீகேர்ல வந்து 2002லே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி டெக்னாலஜி ட்ரைகோ அனாலிசிஸ் டெஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹேர் வந்து க்ரோத்திங் ஃபேஸில் இருக்கா இல்லை டெலஜன் ஃபாலிங் ஸ்டேஜில் இருக்கா, வெதர் உங்களுக்கு வந்து பால்னஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் வந்து டயட் இதெல்லாமே சப்ளிமெண்ட்ரி எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா ICP-MS மிஷின் ஒன்று இருக்குது, அதாவது ட்ரைகோ மினரல் டெஸ்ட் அப்படின்ட்டு. உங்களுடைய ஹேர் பின்னாடி இருந்து எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய 6 months உங்களுடைய என்னென்ன வேல்யூஸ் இருக்குது உங்களுடைய பாடியில் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படி கொடுக்குற மாதிரி இங்கே இருக்குது. அந்த ICP-MS மிஷின் வந்து நியூக்ளியர் இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. யூஎஸ்லேருந்து நாங்கள் இது பண்ணும்போது டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்து தான் அந்த மெஷினை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. இப்போ இல்லை, 2011 நடந்தது. அந்த டெக்னாலஜி என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அந்த மெஷின் வந்து ஒரு 1.25 crores அந்த எக்யூப்மெண்ட்டோடைய காஸ்ட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட், அது எங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. அப்படியும் ஒரு பேங்க் அசிஸ்டன்ஸோடு அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கினோம். இதெல்லாம் முடிஞ்சு ஆர்டர் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி எல்லாம் முடித்த உடனே ஒரு சின்ன அப்ரூவல் அப்படின்னாங்க. இந்த அப்ரூவல் இருந்தால் தான் இந்த எக்யூப்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வர முடியும்ன்ட்டு. அது என்னன்னு பார்த்தா இதே மிஷின், அந்த ICP-MS மிஷினை யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் ஓரை வந்து செப்பரேட் பண்ண முடியும். இன்றைக்கி நியூக்ளியரில் யூஸ் பண்ணுற யுரேனியமை வந்து அதே மிஷினுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த நான் ப்ரொஃபிலரேஷன் அசோசியேஷன்ட்டு அப்பியர் ஆகி என்ன பர்பஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போ தான் அது யூஎஸ்லேருந்து ஷிப்லேயே ஏறும். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஒரு 6 மெம்பர் பேனல் உட்காந்து தான் அதை பண்ணாங்க. எல்லாம் கேட்ட ஒரு விஷயம் 10 தடவை திரும்ப கேட்டாங்க, இஸ் இட் ஃபார் ஹேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, இது ஹேர் டெஸ்ட் பண்ண தான் எடுத்துகிட்டு போகிறோன்னு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம்.
கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் டூயிங் தி டெஸ்ட். அது இது மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு பாடியில் இருக்க மினரல் பாய்சனிங்கை கூட அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈவன் வி ஹவ் ஹெல்ப் த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் டு ஐடென்டிஃபை எ பாய்சனிங். அந்த அளவுக்கு ஒரு அந்த ஹேர் மினரல் அனாலிசிஸ்ன்றது நம்ம உடம்புடைய மொத்த ஜாதகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 14 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அந்த டயக்னோசிஸை நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது என்ன ஒரு வேல்யூ கொடுக்குறோன்றது அதுதான் எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கன்டென்ஷன். ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸ் இருந்தால் கண்டிப்பாக அதோடைய ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது.